ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து மீட் பண்ணிருக்காரு. சீமானோட தம்பிங்க எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்த் அவர்களை கிழி கிழிச்சிருக்காங்க. இவரும் வந்து 10க்கு ஏற்கனவே கிழிச்சு எடுத்திருக்காரு. திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னு ஏதாச்சுன்னு தெரியல. ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு காலில் விழாத குறை வந்து ரஜினிகாந்த் மீட் பண்ணிட்டு எதுக்காக மீட் பண்ணாருன்னு சுத்தமா ஒண்ணு புரியல. ஆனா வந்து இதெல்லாம் பொறுக்க முடியாத ஃபர்ஸ்ட் வைஃப் சொல்லிட்டு இருக்க விஜயலட்சுமி அவர்கள் என்ன ஒண்ணு ரீல்ஸ் ஒண்ணு போட்டிருக்காங்கன்னா, உனக்கு சீமானே உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அப்படியா இப்படியா, நீ வந்து இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் கிட்ட போன, அவங்க கிட்ட போன, அந்த பிரச்சனை டிஎம்கே கிட்ட போன, இப்ப என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தா விஜய்க்கு பயந்து ரஜினிகாந்த் கிட்ட போயிட்ட, என்ன நீ பண்ற, நீ ஏற்கனவே வந்து என்கிட்ட நீ வந்து பிரச்சனை பண்ண, உடனே டிஎம்கே சப்போர்ட்டா போய் காலில் போய் விழுந்த, அதுக்கு முன்னாடி காசுக்காக வந்து நீ விஜயகாந்த் காலில் போய் விழுந்துக்கிற, மீட் பண்ணிக்கிற, அரவணைச்சிருக்க அப்படிலாம் சொல்லிட்டு இந்த ஆள் வந்து என்கிட்ட 50,000 கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில வந்து போட்டோ வீடியோ எடுத்துன்னு போயிட்டான் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எது உண்மையோ போயோ தெரியாது. ஆனா விஜயலட்சுமி அவர்கள் இந்த மாதிரி வந்து கிழின்னு கிழிச்சிருக்காங்க. கடைசி ஒரு வார்த்தை 10க்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த சீமான தமிழ்நாட்டுல இருக்கவங்க யாரும் நம்பாதீங்க, அவன் பயங்கரமான ஆளு அப்படி இப்படி சொல்லிட்டு விஜயலட்சுமி அவர்கள் சீமான கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க.